ஹலோ ஹலோ. இன்னைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுல வாழக்கூடிய இரு நண்பர்கள் பற்றிய கதையை சொல்ல போறேன். வாங்க கேட்கலாமா? போய் பார்க்கலாமா? எல்லோரும் என் பின்னாடி வாங்க. இப்ப நம்ம இந்த 2 நண்பர்களை பத்தின கதையை தெரிஞ்சுக்கலாம். இவங்க இருவரும் நல்ல நண்பர்களாக ஒரு காட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு சமயம் காட்டில் பெரும் வறட்சி ஏற்பட்டதால் தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் தண்ணீரை தேடி யார் போகிறதுன்னு 2 பேருக்குள்ள யோசித்து முடிவு பண்ணாங்க. சரி, வீட்டை நீங்கள் பார்த்துக்குங்க புலிராஜா, நான் போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அந்த குதிரை தண்ணீர் தேடி ரொம்ப தூரம் போச்சான். ரொம்ப தூரம் போய் ஒரு ஓடையை கண்டுபிடிச்சி அங்கேருந்து தண்ணீர் கொண்டு வந்து காட்டையை திரும்பவும் சரி செஞ்சுட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்ததால் வறட்சியாக இருந்த காட்டை திரும்ப மீட்டெடுக்க முடிஞ்சது. ஒருத்தர் தண்ணீர் தேடி போகணும், ஒருத்தர் வீட்டை காப்பாற்றணும். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருது? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. குதிரையும் புலியும் காட்சி ஒன்று. செழிப்பான காடு ஒன்றில் தண்டர் என்ற பெயர் கொண்ட குதிரையும் ராஜா என்ற பெயர் கொண்ட புலியும் வாழ்ந்தனர். அவர்கள் இயல்பில் வெவ்வேறானவர்கள் என்றாலும் அசாதாரணமான நட்பை வளர்த்துக் கொண்டனர். காட்சி 2. ஒரு நாள் அந்த காட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. தண்ணீரும் உணவும் இல்லாமல் உயிர்கள் அவதியுற்றன. தண்டர் தொலைதூரம் சென்று உணவு தேட ராஜா அவர்கள் வாழும் இடத்தை மற்ற விலங்குகளின் அச்சுறுத்தலில் இருந்து காத்தான். காட்சி 3. ஒரு நாள் உணவு தேடி சென்ற தண்டர் ரகசியமாக மறைந்திருந்த ஒரு ஓயாசிஸை தண்ணீர் நிறைந்த இடம் கண்டுபிடித்தான். அவன் பேரானந்தத்தில் உடனே ராஜாவிடம் சொல்ல ஓடிப்போனான். காட்சி 4. அந்த மகிழ்ச்சியை இருவரும் பகிர்ந்து சேர்ந்து உழைத்து அந்த நீரை காட்டில் கொண்டு வந்தனர். அவர்களின் ஒற்றுமையால் பல விலங்குகள் தாகத்தில் இருந்து உயிர் பிழைத்தன. பாடம் மோரல்: உண்மையான நட்புக்கு எல்லைகளே இல்லை. ஒற்றுமையுடன் நாமும் பெரும் சவால்களை தாண்ட முடியும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்யும் பெரிய காரியங்களையும் சாதிக்க முடியும். ஜெயிச்சிட்டீங்க மாமி, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் சொன்ன கதையை விட நீங்க போட்ட அந்த விஷுவல் இருக்கு இல்லையா, அது நல்லாவே இருந்தது. இந்த கதைக்கு ஆப்டாவும் அமைஞ்சது. அதனால நீங்க தான் ஜெயிச்சீங்க. அடுத்த கதையில கண்டிப்பா நான் ஜெயிக்க முயற்சி பண்றேன் மாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாமி யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதையில சொல்லுங்க. பாய், see you soon.